தந்தை பெரியாரை தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் சீமானின் வீட்டை 30க்கும் மேற்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இன்று முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இதையொட்டி அவர் வீட்டு முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்பு. 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் சீமான் வீட்டை முற்றுகையிட திட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. தந்தை பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டிக்கும் விதமாக அவருடைய இல்லத்தை முற்றுகை போராட்டத்தை மேற்கொள்வதற்கான அறிவிப்பை பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக நடத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய பாதை முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் போராட்டத்திற்காக வரக்கூடியவர்கள் ஒரு பகுதியில் இணைந்து போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான தடுக்கக்கூடிய வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு மற்றொரு இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அந்த பகுதி முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து அந்த தடையை மீறி வரக்கூடிய நிலையில் இல்லம் செல்லக்கூடிய அந்த பாதை நெடுகிலும் கூட பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அந்த சாலை பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பாசிகள் செல்லக்கூடிய இடத்திற்கும் கூட அடையாள அட்டைகள் அந்த பகுதிக்கு ஏன் செல்கிற என்ற விசாரணைக்கு பின்பாகத்தான் போலீசார் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தொடர்ந்து இந்த வலுவான போராட்டத்தை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக தந்தை பெரியார் குறித்த அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர் ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட இதற்கு முன்பாக மே 17 உட்பட நாம் பல்வேறு அமைப்புகள் பெரியார் அமைப்புகள் ஆதாரங்களை வெளியிட வேண்டும் என்ற வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் ஆதாரத்தை வெளியிடாததன் காரணமாக மக்களுக்கு அவர் பரப்பக்கூடிய அவதூறு கருத்துக்கள் இதை கொண்டு செல்லக்கூடிய விதமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக கூட நேற்று முன்தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உட்பட பெரியார் கூட்டமைப்பினுடைய பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய இல்லத்தை முற்றுகையிடுவதற்கான முயற்சியில் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இதற்கான பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பதை போடப்பட்டிருக்கிறது. தடையை மீறி வந்தால் கைது செய்வதற்கான நடவடிக்கையாக பாதுகாப்பாக வாகனங்களும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கட்சியை சேர்ந்தவர்களும் கூட அவர் இல்லத்தில் அருகாமை பகுதியில் குவிந்திருப்பதையும் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் 2வது முறையாக பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து கடும் கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தற்போது போராட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டு இன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்தை முற்றுகையிட இருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.